இன்றளவுக்கும் டெல்லியிலே படிக்க சென்ற மாணவியை பத்திரமாக அனுப்ப முடியாத சூழல் இங்கு நிலவுகிறது. ஹத்ராஸிலே இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்ப முடியாத சூழல் இன்றைக்கு நடக்கிறது. உன்னாவிலே இன்றைக்கும் ஒரு பெண்ணை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்ப முடியாத சூழல் இன்றைக்கும் நடக்கிறது. ஆனால் அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கி காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு போர்க்களத்திலே மிஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப அவங்க லீனா இருக்கிறதுனால ஹவுதஜ்ன்ற அந்த பல்லக்கை தூக்கினால் அவங்க இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது. ரொம்ப லீனா இருப்பாங்க. அதனால அவங்க தன்னுடைய சுய தேவைக்காக போயிருக்கும் போது அவங்க இருக்காங்கன்னு நினைச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஒரு ஆள் அனுப்புவாங்க, ரிட்டர்ன் வந்த இடத்துக்கு திரும்ப போய் செக் பண்ணுங்க. அப்ப அவர் அனுப்புறாங்க. அப்போது அவரை எடுத்துக்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னை திரும்பி ஒரு முறை கூட என் முகத்தை பார்க்கவில்லை அவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரீச் ஆயிட்டு சொல்றாங்க, ஒரு முறை கூட திரும்பி என் முகத்தை பார்க்கவில்லை அவர். எனக்கென சுய தேவை வரும்போது அதற்கென ஒரு அழைப்பை கூட தராமல் கணைத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் அப்படின்னு ஒரு சமிக்கை காட்டுவேன். அந்த சமிக்கைக்கு என்ன செய்வார் என்றால், நகரும் அந்த ஒட்டகத்தை அந்த வாகனத்தை நிறுத்தி விட்டு அப்படியே அமர்ந்து விடுவார். நான் என்னுடைய தேவையை நிறைவேற்றி விட்டு வந்ததற்கு பின்னால் அகற்றுவார். திரும்பி கூட என்னை பார்க்காத உத்தமர் அவர் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வெளியேறி விட்டு உள்ளே வந்தால் யாரோ ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி வெளியே போனவர் உள்ளே வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அலங்காரங்கள் எப்படி ஆயிருச்சு. புர்காவிலேயே ஏகப்பட்ட அலங்காரங்கள். தன்னால் இயன்ற அளவுக்கு தன் அழகை புர்கா மூலமாக வெளிக்காட்ட வேண்டும். தலையெழுத்து போட்டு புர்கா போடணும்னு சொல்லிட்டானுங்க. சரி போடுறதே போடுறோம், இப்படி ஒரு ஸ்டைலா போடுவோம் என்று பல்வேறு வகையில் அலங்காரம் செய்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வெளியேறி சென்று விட்டால் திரும்பி வர வரைக்கும் இவங்க எப்படி இருந்தாங்களே தெரியாது. யாரோ என்று கணவரை நினைத்துக் கொள்வார். அப்படி ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி காட்டினார்கள். அப்போ ஒரு தந்தையின் மனைவி இறந்து விட்டால் அந்த மனைவியை அடைய வேண்டும் என்று நினைத்த மக்களுக்கு மத்தியிலே, அவர்களை தவறாக பார்த்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கம் எப்படி மாற்றியது என்று சொன்னால், குனிந்த தலை நிமிராத உத்தமர்களை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி காட்டினார். குனிந்த தலை நிமிராத உத்தமர்களை உருவாக்கி காட்டினார்.